ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்க்கில் வந்து பிவோட் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பிவோட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பிவோட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக வந்து ரோஸ் வந்து காலமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிவோட் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் வச்சிருக்கேன். இந்த 2 டேபிளை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதனோட கேட்டகரி என்ன, அதனோட ப்ரைஸ் என்னன்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதே மாதிரி வந்து சேல்ஸ்னு இன்னொரு டேபிள் வச்சிருக்கேன். இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டில் எவ்வளோ குவான்டிட்டி வந்து எனக்கு சேல்ஸ் ஆயிருக்குன்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 டேபிளில் ஜாயின் பண்ணி எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு மந்த்லேயும் எனக்கு டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்றதை நான் கால்குலேட் பண்ணி எனக்கு அவுட்புட் வேணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜானில் எவ்வளோ டோட்டலாக சேல்ஸ் ஆயிருக்கு, ஃபெப்பில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு தேவை. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் எனக்கு குரூப் பண்ணி இப்போ ஜானில் டோட்டலாக எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்றதை மந்த் பேஸ் பண்ணி எனக்கு குரூப் பண்ணி எனக்கு டேட்டா தேவை. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா சேல்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டேபிளையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு சேல்ஸில் நான் மந்த் அண்ட் இயரை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு டேட் தேவையில்லை, மந்த் வைஸில் தான் நான் வந்துட்டு இந்த டேட்டா எனக்கு தேவை. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ குவான்டிட்டி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சேல்ஸ் டேபிளில் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி சேல்ஸாக இருக்குன்ட்டு. ஸோ அதுமாதிரி வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு ப்ராடக்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஸோ அதை 2த்தையும் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு அதை 2த்தையும் சம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டோட்டலாக ஸோ எதை பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மந்த் அண்ட் இயரை பேஸ் பண்ணி குரூப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு மந்தில் எனக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னால் எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ எனக்கு ஒவ்வொரு மந்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்ற டீட்டெயில் கிடச்சிருச்சு. ஓகே, இதை வந்துட்டு எனக்கு இப்போது ஒரு ரோஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதை காலம் ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த சேல்ஸ் டேட்டுன்ற இந்த காலமை வந்து எனக்கு இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நான் காலமாக மாற்றணும். இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ரோஸாக வரணும், ப்ரைஸ் எல்லாமே. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வேணும்னா ஜான் 23ல் எனக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஸோ ரேண்டம் அமௌண்ட். ஸோ ஃபெப்பில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஸோ அதனுடைய டீட்டெயில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த சேல்ஸ் டேட்டுன்றது எல்லாமே எனக்கு காலமாக வரணும். ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரோஸாக வரணும். ஸோ இதை ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிவோட் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்றதை நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிவோட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஸோ அது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது எவ்வளோ சிம்பிளிஃபைடாக நம்மளால் எழுத முடியுதுன்றது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வித்தவுட் பிவோட் இல்லாமல் நான் எப்படி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பிவோட் இல்லாமல் சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேபிள் ஃபஸ்ட் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜாயின் பண்ண இந்த டேபிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் எதுவும் குரூப் பண்ண போகிறதில்ல, சம் பண்ணவும் போகிறதில்ல. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராலாக எல்லா டேட்டாவும் இருக்குது. ஓகே, ஜான் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து எனக்கு ஜானில் இருக்கக்கூடிய இந்த ஜான் ஃபெப் மார்ச்ன்ற எல்லா காலமும் எனக்கு தேவை, செப்பரேட் தனித்தனி காலமாக எனக்கு தேவை. அதனோட வேல்யூஸ் அப்புறம் வரணும். ஸோ இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஜான் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குன்றதை நான் வந்து ஒரு கேஸ் கண்டிஷன் கொடுத்து ஸோ அதை வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ ஜான் டேட்டாவாக என்னன்றதை செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கேஸ் வென். ஸோ உங்களுக்கு கேஸ் பற்றி தெரிலனா அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு தெரிலனா நீங்கள் கேஸ் பற்றி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா கேஸ் வென். ஸோ எனக்கு வந்துட்டு மந்த் வந்து இந்த மந்த் வந்து எனக்கு ஜானாக இருந்துச்சு அப்படின்னா ஜான் 23 இருந்துச்சுன்னா தென் எனக்கு என்ன பண்ணணுன்றதை நான் இங்கே சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த சேல் டேட்டையே கூட நான் வந்து இதில் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு வேளை எனக்கு ஜான் 23 இருந்துச்சுன்னா அந்த டேட்டையே எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கேஸ் வந்து நான் என் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கெல்லாம் ஜான் மந்த் இருக்கோ அங்கே மட்டும் எனக்கு வேல்யூஸ் வந்திருக்கும். மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதை சொல்லலை, வேணால் நம்ம இன்னொரு வின் கண்டிஷன் கொடுத்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஜானாக இருந்தால் என்ன பண்ணணுன்றதை சொல்லியிருக்கேன். நான் இப்போதைக்கு இங்கே சேல்ஸ் டேட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். எனக்கு சேல்ஸ் டேட் தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த டீட்டெயில் எனக்கு தேவை. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் நான் லேஸ் நேம் வச்சுருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜான் மந்தில் எவ்வளோ எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்ற அந்த டீட்டெயில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜான் 23 அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ ஜான் 23 நான் லேஸ் நேம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் நல்லா கொஞ்சம்னா இப்போ எனக்கு வந்துட்டு இதில் இந்த நல் வேல்யூஸ்லாம் தேவையில்லை, எனக்கு டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்ற அந்த டீட்டெயில் தான் தேவை. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா சம் பண்ணலாம். ஓகே, ஸோ சம் பண்ணிக்கிறேன். ஸோ சம் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு சம் பண்ணி வரும். இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜான் மந்தோட அமௌண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, அப்போ ஜானோடைய அமௌண்ட் எல்லாமே நமக்கு சம் பண்ணி அது சிங்கிள் வேல்யூவாக நமக்கு தரும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஜானில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்ற அந்த டீட்டெயில் இருக்குது. இப்போ நான் ஜானுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதேமாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மற்ற காலம்ஸ்க்கும் நம்ம எடுக்கணும். ஃபெப்புக்கு, மார்ச்சுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக எடுக்கணும். ஓகே, ஸோ திரும்ப நான் வந்து ஃபெப்பாக இருந்தால் எனக்கு இந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் எழுதணும். ஸோ எனக்கு வந்து மந்த் வந்து ஃபெப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட ப்ரைஸ் என்னன்றதை கூட ஸோ அதை வந்து நான் வந்துட்டு ஃபெப்னு சொல்லிட்டு அலியாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஸோ அதேமாதிரி வந்துட்டு எனக்கு மார்ச்சாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்றதை அதுக்கான அதை நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு
ஸோ அதுக்கு வந்து ஒரு அலியஸ் நேம் வச்சுக்கிறேன் மார்ச்ன்ட்டு. ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு எல்லாமே ஜானில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, ஃபெப்ரில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, மார்ச்சில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குன்றது எல்லாத்தையும் சம் பண்ணி எனக்கு தந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 காலம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். 12 மந்த்துக்கு நான் கொடுக்கணுன்னா எனக்கு 12 டைம்ஸ் வந்து நான் அந்த கேஸ் வந்து நான் யூஸ் பண்ணணும், அப்புறம் அதை சம் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கோடு எழுதுகிற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிவோட் இருக்குது. ஓகே, இது நம்ம வந்து பிவோட் இல்லாமல் எழுதும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் கண்டிஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. பிவோட் வச்சு எழுதும் போது நமக்கு இது எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பிவோட் வச்சு எழுதுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் பிவோட்டோட சின்டெக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பிவோட் சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இது வந்து எல்லா காலமும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நீங்கள் ஒரு இன்லைன் சப் கொரி வந்து எழுதணும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேஸ் கொரி, நீங்கள் எந்த கொரியை வந்து நீங்கள் அதில் இன்புட்டாக கொடுக்க போகிறீங்களோ அந்த கொரியை கொடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இதுதான் வந்து பேஸ் கொரி அப்படின்னா, ஸோ இந்த கொரியிலேருந்து தான் நான் வந்துட்டு ரோஸை வந்து காலமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதில் இருக்கக்கூடிய காலம்ஸை தான். ஓகே, அப்போ இதுதான் எனக்கு வந்து பேஸ் கொரி. ஸோ அந்த பேஸ் கொரியை கொடுக்கணும். ஸோ ஒன்று வந்து நீங்கள் இன்லைன் வியூவாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பேஸ் கொரியை வந்து நீங்கள் ஒரு வித் கிளாஸில் கொடுத்துட்டு ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு பிவோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது 2 டைப்பில் கொடுக்கலாம். ஸோ ரெண்டையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்லைன் வியூவில் எப்படி எழுதுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பேஸ் கொரியை கொடுத்துட்டு அடுத்து வந்து நீங்கள் பிவோட்ன்ற அந்த கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பிவோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 விஷயம் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் கொடுக்க போகிறது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் அக்ரிகேட் எந்த காலமை நீங்கள் வந்து அக்ரிகேட் பண்ண போகிறீங்களோ அந்த காலமை வந்து நீங்கள் இதில் பாஸ் பண்ணி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம நீங்கள் சம் பண்ணுறதோ இல்லை மேக்ஸ் மின் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கிளாஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார் கிளாஸில் நம்ம வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணணும்னா நம்ம சோர்ஸ் காலம் என்னன்றதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சோர்ஸ் காலம்ன்றது இப்போதைக்கு இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த சேல்ஸ் டேட்டில் இருக்கிறது தான் என்னுடைய சோர்ஸ் காலம். அந்த சேல்ஸ் டேட்டில் இருக்கிறது தான் வந்து நான் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நியூ காலமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இங்கே எந்த காலமில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நியூ காலம்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த காலமை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஃபாரில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு சேல்ஸ் டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சோர்ஸ் காலம். அதை வந்து நான் அதில் வந்து மந்த் அண்ட் இயர் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதை தான் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் இங்கே காலம்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஜான், ஃபெப், மார்ச்ன்ட்டு. ஓகே, ஸோ இந்த காலம் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணணும். காலம் வந்து நமக்கு சிங்கிள் காலமாக இருக்கலாம், மல்டிபிள் காலமாக கூட இருக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் அக்ரிகேட் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், மல்டிபிள் அக்ரிகேட் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ லிஸ்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ஆப்ரேட்டரில் ஸோ வேல்யூ லிஸ்ட் வந்து நம்ம என்னென்ன காலம்ஸ்லாம் உங்களுக்கு நியூ காலம்ஸ் அதனோட வேல்யூ என்னவோ அதை கொடுக்கணும். நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இந்த காலமில் இருக்கணும். இந்த வேல்யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூ காலம்ஸாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜான், ஃபெப், மார்ச், ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். லைக் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்ல வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறீங்களோ அது கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய பேசிக் சின்டெக்ஸ். ஸோ இதில் வந்து பேஸ் கொரின்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இது தான். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த பேஸ் கொரிக்கு பதிலாக இதை கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு சம் தேவையில்ல, சம் எடுத்துட்றேன். மிச்சம் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேல்ஸ் டேட் அண்ட் ப்ரைஸ் இது ரெண்டும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ கவுண்ட் எடுக்க போகிறோமா, சம் ஆஃப் வேல்யூ எடுக்க போகிறோமா, இல்லை மின் மேக்ஸ், அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஜானில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து சம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ண போனால் ஸோ சேம் சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சம் பண்ண போகிறேன். ஸோ எந்த காலம் அப்படின்றத சொல்லணும். ஸோ எந்த காலமில் இருக்கக்கூடிய என்ன டேட்டாவை நீங்கள் சம் பண்ண போகிறீங்கன்றதை சொல்லணும். ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா நான் வந்து ப்ரைஸை தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டாவை தான் எடுத்து சம் பண்ணுறேன். இதில் வந்து ப்ரைஸ் காலம் தான் நான் வந்து சம் பண்ண போகிறேன். ஸோ முக்கியமான விஷயம் இங்கே நீங்கள் எந்த காலம் நீங்கள் சம் பண்ண போகிறீங்களோ அதனுடைய மின் மேக்ஸ் ஏதோ சம்திங் என்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்களோ அந்த காலம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த இன்லைன் சப் கொரியில் செலக்ட் ஆகிருக்கணும். ஓகே, இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ குவான்டிட்டி ப்ரைஸ்ன்றது இங்கே நான் ஆல்ரெடி அதுக்கு வந்து ஒரு அலியஸ் நேம் வச்சுருக்கேன் ப்ரைஸ்ன்ட்டு. ஸோ அது டேரெக்டாக நம்ம இங்கே ப்ரைஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ அது காலம் மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரைஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே காலமில் வந்து நம்ம சோர்ஸ் காலமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ எந்த காலம் வந்துட்டு நீங்கள் அந்த நியூ காலம்க்கா கொடுக்க போகிறீங்களோ அந்த காலம் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அதுதான் சோர்ஸ் காலம். ஓகே, இப்போ சேல்ஸ் டேட் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோர்ஸ் காலம். ஸோ சேல் டேட். ஸோ அந்த சேல் டேட்டுன்றது நான் இங்கே வந்துட்டு அலியஸ் நேம் வச்சுருக்கேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இங்கே கொடுக்க போகிற காலம் வந்துட்டு அது வந்துட்டு காலமாக இருக்கணும். ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ கேரக்டர் லைக் இந்த மாதிரி. ஓகே, இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எடுத்துகிட்டு போகணும். இங்கே கொடுக்கக்கூடியது வந்து காலமாக இருக்கணும். ஓகே, அதனால தான் நான் வந்துட்டு இங்கே இன்லைன் வியூவில் அதுக்கு ஒரு அலியஸ் நேம் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இன்லைன் வியூவாக கொடுக்கும்போது அது வந்து காலம் மாதிரி கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போது டேரெக்டாக சேல் டேட்டுன்னு கொடுத்துக்கலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதுக்கு அலியஸ் நேம் வைக்காமல்
ஸோ சேல் டேட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 கேர் அப்படியே டேரெக்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சேல்ஸ் டேட்டுன்ற இந்த அலைஸ் நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ டேரெக்டாக அந்த காலமை நான் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ லிஸ்ட் வந்து நம்ம எந்தெந்த அந்த காலமில் என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் வந்து காலமாக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூஸ் லிஸ்ட்டை பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த ஜான் ஃபெப் இதெல்லாம் தான் நம்ம இதில் பாஸ் பண்ணணும். ஸோ நான் ஜான் ஸோ ஃபெப் மார்ஜின்றதை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு கண்டிப்பாக எரர் தான் த்ரோ பண்ணோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்ம காலம் நேம்ஸை தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே சேல் டேட்டுன்னு இதுக்கு நம்ம அலைஸ் நேம் வச்சுட்டு ஸோ டேரெக்டாக நம்ம இந்த சேல் டேட்டுன்ற இந்த காலம் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். சேல் டேட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு நான் அதை ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ சேம் அவுட்புட் தான் நமக்கு வருது. ஸோ இங்கே நீங்கள் எப்படி நம்ம கேஸ் வச்சு நம்ம பிவோட் இல்லாமல் பண்ணமோ ஸோ அதே விஷயம் நம்ம பிவோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ மார்ச் இருக்குது. ஸோ ஏப்ரல் மந்தோட சம் ஆஃப் அமௌண்ட் என்னன்றதை எடுக்கணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த வேல்யூ லிஸ்ட்டில் வந்துட்டு அந்த வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஏப்ரல் 23 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த காலமே எனக்கு இன்க்ளூட் ஆகி வரும். ஓகே, இதே விஷயத்த நான் வந்து இதில் பிவோட் இல்லாமல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அகெயின் நான் வந்துட்டு என்ன பண்ணணும், கேஸ் கண்டிஷன் கொடுக்கணும். கேஸ் கண்டிஷன் கொடுத்து அதை சம் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து ஏப்ரல் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதை என்னுடைய அலைஸ் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி கொடுத்தா தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மந்த் வந்து ஆட் ஆகி வரும். ஓகே, நியூ காலமாக. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நம்ம அந்த வேல்யூ லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூ காலமாக ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா மந்த் நான் வந்து என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த்ஸ் எல்லாமே ஆட் ஆகிட்டே வரும். ஓகே, நியூ காலமாக. ஸோ ஓகே, இப்போ இது எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இங்கே காலம் நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸோ இங்கே எக்ஸாக்டாக நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அது அப்படியே இருக்குது. ஓகே, இந்த சிங்கிள் கோட்ஸ் போட்டு இருக்குது. ஸோ இதை வந்து எனக்கு லைக் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சிங்கிள் கோட்ஸ்லாம் இல்லை. நம்ம பிவோட் இல்லாமல் எழுதுன இந்த குறியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து நமக்கு சிங்கிள் கோட்ஸ்லாம் இல்லை. அந்த மாதிரி எப்படி நம்ம இதில் காலம் நேம்ஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம்னா ஸோ இந்த வேல்யூ லிஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்து அலைஸ் நேம் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வேல்யூஸில் ஒவ்வொரு வேல்யூக்கும் நீங்கள் என்னவாக இருக்கணுன்றத அலைஸ் நேம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஜான் 23 அப்படின்றத அலைஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் எப்படி நார்மலாக ஒரு காலம் அலைஸ் நேம் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மென்ஷன் பண்ணால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சிங்கிள் கோட்ஸ் இல்லை. ஸோ இங்கே நான் என்ன நேம் கொடுத்தனோ அந்த நேமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அலைஸ் நேம் எல்லாம் செட் ஆகிடுச்சு. ஓகே, காலம் நேமில். ஓகே, ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இந்த அக்ரிகேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலைஸ் நேம் செட் பண்ணலாம். ஸோ இது எப்போ செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மல்டிபிள் அக்ரிகேஷன் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் சிங்கிள் அக்ரிகேஷன் தான் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்பயுமே கூட அலைஸ் நேம் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அலைஸ் நேம் யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது சம்முன்னு அலைஸ் நேம் வைக்கிறேன். இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த வேல்யூ லிஸ்ட்லேயும் இந்த ஒவ்வொரு நியூ காலம்லேயும் வந்துட்டு எண்டில் வந்துட்டு நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய அலைஸ் நேம் வந்து அப்பெண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஜான் 23ன்றது இந்த காலம் அதனுடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த சம்ன்றது ஆட் ஆகி வருது. ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அலைஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலம்லேயும் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்பெண்ட் ஆகி வரும். அலைஸ் நேம் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஸோ நான் இப்போதைக்கு நான் கொடுக்கல. ஸோ அதேமாதிரி வந்து இப்போ இதில் நம்ம மல்டிபிள் அக்ரிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் அக்ரிகேஷன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நான் இங்கே வந்து இப்போதைக்கு ப்ரைஸில் வந்து எனக்கு எவ்வளோ சேல்ஸாக இருக்குன்றது தான் நான் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குன்றது எனக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ எவ்வளோ கவுண்ட் இருக்குன்றது தெரியணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நான் வந்துட்டு நார்மலாக எப்படி எழுத முடியும். நார்மலாக எப்படி எழுதலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜானுக்கு மட்டும் வந்துட்டு அதில் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்றதை நான் வந்துட்டு இதில் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ சம்க்கு பதிலாக நான் வந்து கவுண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ கவுண்ட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு அதில் டோட்டல் ரோஸ் எவ்வளோ இருக்குன்றது அந்த கவுண்ட் கிடைக்கும். ஓகே, இது வந்து நான் ஜான் 23 கவுண்ட் அப்படின்ட்டு வைக்கிறேன். ஓகே, ஸோ கவுண்ட்டு அலைஸ் நேம் வச்சுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அதில் எனக்கு எவ்வளோ ரோஸ் இருக்குது ஸோ அதனோட சம் ஆஃப் வேல்யூ என்னன்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா இப்போ நார்மலாக எழுதும் போது நான் இன்னொரு நியூ கேஸ் கொடுத்துட்டு அது திரும்ப கவுண்ட்டு எனக்கு என்ன கவுண்ட் வேணுமா மின் வேணுமா மேக்ஸ் வேணுமான்றதை நான் தனியாக இன்னொரு கேஸ் கண்டிஷன் கொடுத்து தான் என்னால் கொடுக்க முடியுது. ஓகே, பட் இதில் பிவோட்டில் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம்னா கமா கொடுத்துட்டு டேரெக்டாக நமக்கு இன்னொரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து கவுண்ட் ஆஃப் ஸ்டார் எனக்கு டோட்டல் ரோஸ் எவ்வளோ இருக்குன்றதை கவுண்ட் பண்ணணும். ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸோ இது ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ என்னென்னு பார்ப்போம். ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு காலம் ஆம்பிகியூஸ்லி டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே மல்டிபிள் அக்ரிகேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் 2 தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் 3, 4 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அந்த அமௌண்ட் என்ன மேக்ஸ் ப்ரைஸ் அமௌண்ட் என்னன்றதை நான் அதில் இன்னொரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலம் ஆம்பிகியூஸ்லி டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஓகே, இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் காலம்ஸாக தான் நமக்கு வரப்போகுது. இப்போ ஓகே, ப்ரைஸ் வரும், அப்புறம் கவுண்ட் வரும், அப்புறம் வந்து மேக்ஸ் வரும், திரும்ப வந்துட்டு ஃபெப்பில் இருக்கக்கூடிய ப்ரைஸு கவுண்ட்டு மேக்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேம் காலம் நேம் வந்து இது எடுத்துக்கும்.
சேம் காலம் நேமாக வரும்போது இது காலம் ஆம்பிகுவஸ்லி டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு இந்த எரர் த்ரோ பண்ணுது. ஸோ நீங்கள் மல்டிபிள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எக்ஸப்ட் ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் அலைஸ் நேம் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா இதில் ஏதாவது ஒன்று தவிர பேலன்ஸ் இருக்கிற ரெண்டுத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து அலைஸ் நேம் வந்து செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இது ரெண்டுத்துக்கு மட்டும் கொடுக்குறேன், கவுண்ட் அப்புறம் மேக்ஸ், ரெண்டுத்துக்கு மட்டும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு 3த்துக்குமே வேணால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸ் இதுக்கு அலைஸ் நேம் வைக்கிறேன், இதுக்கு வந்து நான் சம்முன்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ 3த்துக்கும் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வரும். ஸோ சம் அமௌண்ட் என்ன, கவுண்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ மேக்ஸ் அமௌண்ட் என்ன, இது வந்து ஜானில், அப்புறம் வந்து ஃபெப்பில் என்னென்ன இருக்குது, மார்ச்சில் என்னென்ன இருக்குது, இந்த டீட்டெயிலாம் வந்துருக்கு. ஒரு காலமை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா காலமுக்குமே நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு காலமை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா காலமுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அலைஸ் நேம் வந்து செட் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இந்த சம்மை ரிமூவ் பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு வந்து 2 காலமுக்கு நான் அலைஸ் நேம் கொடுக்கல அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எரர் த்ரோ பண்ணணும். ஒரு காலமை தவிர பேலன்ஸ் இருக்கிற காலம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அலைஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்துட்டு எப்படி மல்டிபிள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம இதில் யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு மந்த்லேயும் எனக்கு வந்து என்னென்ன எவ்வளோ டோட்டலாக சேல்ஸாக இருக்குன்றது அந்த டீட்டெயில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட் நேமும் எனக்கு தேவை. ஓகே, எந்தெந்த ப்ராடக்ட்டு ஜானில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, இந்த ப்ராடக்ட்டு எனக்கு ஃபெப்பில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, அந்த மாதிரி தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அதில் ப்ராடக்ட் நேம்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ இந்த காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் செலக்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் வந்து இதில் குரூப் ஐயில் மென்ஷன் பண்ணணும், இல்லைனா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் நேமை வந்து நான் அதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணோம்னா எனக்கு ப்ராடக்ட் நேம் வந்து இதில் காலம் நேம் தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் நேம் வரும். ஓகே, ஸோ இந்த லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், டிஷர்ட், ஜீனு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் எனக்கு லேப்டாப் வந்து எனக்கு ஜானில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, ஃபெப்பில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம பிவோட் இல்லாமல் எப்படி எழுதுதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஜான் அந்த கவுண்ட் எனக்கு தேவையில்லை. ஸோ எல்லாத்துக்கும் நான் சம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு சம் ஆஃப் அமௌண்ட் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எனக்கு அந்த ப்ராடக்ட் நேமும் எனக்கு தேவை. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா இந்த காலமை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன், ப்ராடக்ட் நேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா கண்டிப்பாக எரர் அடிக்கும். ஏன்னா இங்கே வந்து எல்லாத்துக்கும் நான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த காலமுக்கு நான் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை வந்து நான் குரூப் பண்ணணும். ஓகே, ஸோ குரூப் பை ப்ராடக்ட் நேம். ஸோ ப்ராடக்ட் நேம்ன்றது நான் கொடுக்குறேன். ஓகே, இங்கே கொடுக்கக்கூடிய அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடிய எல்லா காலமுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே குரூப் ஐயில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ குரூப் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு லேப்டாப் வந்து ஜானில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, ஃபெப்பில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, எல்லாமே எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு மந்த்லியும் எனக்கு எவ்வளோ சேல்ஸாக இருக்குன்ற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுக்க முடியுது. ஸோ இது வந்து பிவோட் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு மந்த்லியும் இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல்ஸாக இருக்குது அப்படின்றத எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது பிவோட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸோ பிவோட்டில் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து இந்த இன்லைன் வியூவில் நான் அந்த ப்ராடக்ட் நேம் நான் செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல எங்கேயுமே யூஸ் பண்ணலை. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபார் கிளாஸ்லேயும் யூஸ் பண்ணல, இங்கே வந்து நான் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்லேயும் வந்து நான் யூஸ் பண்ணல. ஓகே, எனக்கு வந்து இப்போதைக்கு சம் மட்டும் போதும், சம் ஆஃப் ப்ரைஸ் அமௌண்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராடக்ட் நேம் வந்து நான் அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் நான் ஜஸ்ட் என்னென்ன காலம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றது நான் சொன்னாலே போதும். ஸோ இம்ப்ளிசிட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிவோட் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணாத காலம், அதை ஃபாரில் சம்மில் யூஸ் பண்ணாத அந்த காலம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு மற்ற காலம்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிசிட்டாகவே வந்து குரூப் பண்ணி எனக்கு அது அந்த காலம் எனக்கு ஆட் பண்ணி தரும். ஓகே, லைக் இந்த ஃபார்மேட்டுக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை குரூப் ஐ கிளாஸ்லேயே வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இங்கே ஜஸ்ட் இன்லைன் வியூவில் மட்டும் ஆட் பண்ணால் போதும், பிவோட் வந்து இம்ப்ளிசிட்டாகவே அதை குரூப் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இது ரன் பண்ணேன் அப்படின்னா எக்ஸாக்ட் சேம் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வரும். ஓகே, இங்கே என்ன வந்ததோ ஸோ அதே அவுட்புட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வருது. ஸோ கொடுக்கக்கூடிய காலம்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இங்கே கேட்டகரி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு காலம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கேட்டகரின்னு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு நான் இதை குரூப் ஐயில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ கேட்டகரின்றது அது என்ன கேட்டகரின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ இப்போ ரன் பண்ணால் எனக்கு கேட்டகரி காலம் இதில் ஆட் ஆகி வரும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணலாம்னா ஜஸ்ட் நான் கேட்டகரின்றதை மட்டும் கொடுத்தா போதும், அது இம்ப்ளிசிட்டாகவே அது வந்து நமக்கு குரூப் பை பண்ணிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக சேம் இங்கே என்ன வந்திருக்கோ அதே ரிசல்ட் தான் வந்து நமக்கு இங்கே பிவோட்லேயே வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா காலம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது பார்த்தாச்சு. இதில் வந்து நான் எனக்கு கேட்டகரிலாம் தேவையில்லை. ஸோ கேட்டகரி நான் ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு ஜஸ்ட் ப்ராடக்ட் நேம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அதில் ஆட் பண்ணி காமிச்சேன். ஓகே, இப்போ அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து எப்படி மல்டிபிள் அக்ரிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து மல்டிபிள் வேல்யூ லிஸ்ட் வந்து வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபாரில் வந்து மல்டிபிள் காலம்ஸ் வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணலாம். எனக்கு வந்து இப்போதைக்கு நான் ஒரு காலம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸும் நம்ம ஃபார் கிளாஸில் கொடுக்கலாம். ஓகே, அது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் வந்து இந்த டேபிளை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேல்ஸ் சேனல்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. சேல்ஸ் சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதை நான் குரூப் ஐயில் மென்ஷன் பண்ணணும். ஸோ சேல்ஸ் சேனல். ஸோ இந்த காலமை நான் மென்ஷன் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு ஆன்லைனில் சேல் ஆச்சா இல்லை ஆஃப்லைனில் சேல்ஸ் ஆச்சான்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா
லேப்டாப்பை வந்து எனக்கு வந்து ஜானில் இருக்கணும், அண்ட் சேம் டைம் வந்து ஆஃப்லைனில் சேல்ஸாக இருக்கணும். ஓகே, ஆன்லைனில் இருக்க டீட்டெயில் தேவையில்ல, ஆஃப்லைனில் சேல்ஸாக இருக்கணும். ஸோ இதை வந்து நான் எப்படி மென்ஷன் பண்ணுறது? ஓகே, நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜானில் இருக்கணுன்றதை நம்ம பிவோட் இல்லாமல் எழுதும் போது ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜானில் இருக்கணும். ஸோ ஜானில் இருக்கிற டீட்டெயில் மட்டும் எனக்கு அதனோட டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் என்னன்றதை நான் கேட்டிருக்கேன். ஸோ சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜான்லேயும் இருக்கணும், அது ஆஃப்லைனாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ அதை எப்படி நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம டேரெக்டாக நம்ம கண்டிஷனில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அண்டு, ஸோ இங்கே கண்டிஷன் தான் கொடுக்குறேன் இல்லையா நம்ம கேஸில். ஸோ அண்டு எனக்கு வந்து சேல்ஸ் சேனல் வந்து ஈக்குவல், அது வந்து ஆஃப்லைனில் இருக்கணும். ஸோ ஆஃப்லைன். ஓகே, ஸோ தென் ஜானில் இருக்கணும், சேம் டைம் வந்து அது ஆஃப்லைன்லேயே இருக்கணும். ஸோ அப்போ மட்டும் அதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் மற்ற காலம்ஸ்க்கு நான் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ஆஃப்லைனில் இருக்கிறத நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ லேப்டாப் வந்துட்டு ஜானில் ஆஃப்லைனில் எப்போலாம் சேல்ஸ் ஆகிருக்கு, ஃபெப்பில் வந்து எதுவும் ஆஃப்லைனில் சேல்ஸ் ஆகலை, ஏப்ரலில் வந்து ஆஃப்லைனில் சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜானில் எதுவும் சேல்ஸ் ஆகலை, ஃபெப்பில் சேல்ஸ் ஆகிருக்கு, மார்ச்சில் சேல்ஸ் ஆகிருக்கு, ஏப்ரலில் சேல்ஸ் ஆகலை. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மல்டிபிள் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். எனக்கு ஜானாக இருக்கணும், சேம் டைம் வந்து அது ஆஃப்லைனாக இருந்தால் மட்டும் அதனுடைய ப்ரைஸ் என்னவோ அதை கால்குலேட் பண்ணி எனக்கு கொடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம பிவோட்டில் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள். ஓகே, சின்டெக்ஸ் வைஸில். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா 2 காலம் பேஸ் பண்ணி எனக்கு ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இப்போ சேல்ஸ் டேட்டு ஒன்று, என்னோட சோர்ஸ் காலம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேல்ஸ் சேனல். ஓகே, ஸோ இந்த காலம் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம மல்டிபிள் காலம் கொடுக்கும்போது ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், ரவுண்ட் ப்ராக்கெட். ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம இங்கே சேல்ஸ் சேனல் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய எல்லா காலமுமே வந்து பிவோட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா காலம்ஸுமே வந்து ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் டேபிளில் நம்ம அந்த காலம்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ ப்ராடக்ட் நேம் இருக்குது, சேல்ஸ் டேட் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேஸ் டேபிளில் இருக்குது. ஆனால் சேல்ஸ் சேனல்ன்றதை நான் இங்கே எங்கேயுமே செலக்ட் பண்ணல. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சேல்ஸ் சேனல் இதை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து நான் இங்கே ஃபாரில் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு எரர் போகணும். ஸோ அந்த காலம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இங்கே ரெண்டு காலம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கே வேல்யூஸும் வந்து நான் 2 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஜானாக இருக்கணுன்றதை நான் சேல்ஸ் டேட்டுக்கு சொல்லிட்டேன், சேல்ஸ் சேனலுக்கு என்ன வேல்யூ இருக்கணுன்றதை நான் சொல்லணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு எனக்கு சேல்ஸ் டேட்டு எடுத்துக்கோ, செகண்ட் ஒன்று வந்து எனக்கு சேனலுக்கு எடுத்துக்கோன்றதை சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் இது கொடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து நான் மல்டிபிள் வேல்யூஸ்க்கு நான் அதில் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன், ஃபெப்புக்கும் பாஸ் பண்ணிக்கிறேன், மார்ச்சுக்கும் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்ன வந்ததோ அதே அவுட்புட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வரும். ஸோ இதில் வந்து நான் கேட்டகரி நான் அதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் கேட்டகரி ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கேட்டகரி எனக்கு தேவையில்லை. ஸோ குரூப் ஐலேயும் வந்து நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ப்ராடக்ட் நேம் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் ஏப்ரல் மந்த் இந்த மந்த் ஆட் பண்ணியிருக்கேன், இதில் ஆட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு நான் இந்த 3 காலம் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஏப்ரல் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் அந்த கமா ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ கமா ஒன்று இருக்குது, அதனால தான் எரர் வந்துச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 3 காலமுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸோ இப்போ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் வேல்யூ லிஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், காலமுக்கு வேல்யூஸ். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிவோட்டில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ பிவோட்டில் எப்படி வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறது, அதை எப்படி நான் சம்திங் டேட்டா ஃபில்டர் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ பிவோட்டில் வேர் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம பிவோட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வேர் நான் வந்து பர்டிகுலராக எனக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் அதில் ஃபில்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் லேப்டாப் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ லேப்டாப், ஸோ இது நீங்கள் பிவோட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாது வேர் கிளாஸை. ஸோ வேர் கிளாஸ் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிவோட் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது பிவோட்டுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு எரர் த்ரோ பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பிவோட் பண்ணி வந்திருக்க டேட்டாவை நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிவோட்க்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ பிவோட்டுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ பிவோட்க்கு அப்புறம் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வேல்யூஸ் வந்து எல்லாமே வந்து ஹார்ட் கோட் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் நான் வந்து மேனுவலாக கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இப்போ எனக்கு ஜானில் இருக்கிறத பிவோட் பண்ணி இப்போ வேல்யூ லிஸ்ட்டு நான் அதில் பாஸ் பண்ணும்போது சொல்கிறேன் ஜான், ஃபெப், மார்ச் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு டைனமிக்காக வேல்யூஸ் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் டேரெக்டாக இப்போ நம்ம இப்போ எழுதியிருக்க சின்டெக்ஸ் படி அது டேரெக்டாக ஒர்க் ஆகாது. பட் நம்ம பண்ண முடியும். ஸோ அது எப்படிலாம் பண்ணலாம், என்னென்ன வேஸ் இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது முன்னாடி இந்த பிவோட்லேயே நான் வந்துட்டு இன்னும் சில விஷயங்கள் வந்து இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போனால் இப்போதைக்கு எனக்கு இந்த வேர் கிளாஸ் தேவையில்லை. ஸோ எனக்கு எல்லா டேட்டாவும் தேவை. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு டேட்டா வந்து நான் எந்த மாதிரி எனக்கு தேவை அப்படின்னா இப்போ இந்த மாதிரி எனக்கு ஆஃப்லைன்
இந்த டேட்டா எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து ஒரு காலம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து நான் டேட்டா வந்து நான் எப்படி இதில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் ஆகிருக்கு, ஸோ எனக்கு சப் டோட்டல் ப்ளஸ் வந்து கிராண்ட் டோட்டல், இது 2 டோட்டல் நான் கெட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த மாதிரியான அவுட்புட் வந்து நான் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் நேம் என்ன, ஸோ ஜானில் அது என்ன சேல்ஸ் ஆகிருக்கு, அதனுடைய டோட்டல் என்ன, ஃபெப்பில் எவ்வளோ டோட்டல் என்ன, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓவராலாக அதனோட டோட்டல் என்ன, அந்த இயரில் வந்துட்டு இப்போ எனக்கு லேப்டாப் வந்து எவ்வளோ சேல்ஸ், இந்த ஜீன்ன்றது எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, லேப்டாப் வந்து எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, அப்புறம் அதனோட கிராண்ட் டோட்டல் என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தேவை. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம், இந்த டோட்டல் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து எனக்கு இந்த ஆஃப்லைன் ஆன்லைன் இதெல்லாம் தேவையில்லை, இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காலம்ஸ் இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். மல்டிபிள் காலம் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபாரில். ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ஓகே இந்த சேல்ஸ் இதுவும் தேவையில்லை, ஏன்னா நாங்கள் வந்துட்டு இங்கே நான் முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தேன், அதனால் நமக்கு இந்த காலம் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ அந்த ஃபாரில் சம்மில் இங்கே அக்ரிகேட்டில் யூஸ் பண்ணாத காலம் மெத்தட் என்னெல்லாம் இருக்கோ அந்த காலம் எல்லாமே நமக்கு வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகி வரும், இம்ப்ளிசிட்டாக குரூப் பண்ணி வரும். ஸோ அதை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ எனக்கு இந்த காலமும் தேவையில்லை. ஓகே, ஸோ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு டோட்டலாக வந்துட்டு ஒவ்வொரு மந்த்லி எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ இதில் எப்படி நான் வந்துட்டு இப்போதைக்கு நான் அந்த 3 காலம் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 3 காலம் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு வந்துட்டு என்னோடய டோட்டல் வேல்யூ வந்து எனக்கு தேவை. ஓகே, ஒவ்வொரு மந்த்லி எனக்கு எவ்வளோ டோட்டலாக சேல்ஸ் ஆயிருக்கு, இதில் வந்து நம்ம சப் டோட்டல் அண்ட் கிராண்ட் டோட்டல் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரோ வரணும், அதுமாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வரணும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ இது நான் வந்துட்டு இன்லைன் வியூவில் எழுதியிருக்கேன். இதே விஷயத்தை நான் வந்து வித் கிளாஸ்லேயும் எழுதலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் வித் கிளாஸில் எழுத போகிறேன். ஓகே, ஸோ வித் கிளாஸில் எழுதுறதுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு டேபிள் நேம் நீங்கள் வந்து ஒரு நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் வந்து சிடின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த கொரி உங்களோட கொரின்றதை அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், பேஸ் கொரியா. ஓகே, ஸோ பேஸ் கொரின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கொரி இது தான். ஓகே, இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சிடி டேபிளை நான் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிடி. ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு இப்போ இதில் நான் பிவோட் யூஸ் பண்ணல. ஸோ பிவோட் யூஸ் பண்ணாமல் இது என்னுடைய ஓவரால் டேட்டா தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிவோட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே நான் பிவோட்டை காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா இது எனக்கு பிவோட் பண்ணி அந்த டேட்டா எல்லாம் வரும். ஓகே, இப்போ நம்ம வித் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ அதுமாதிரி நீங்கள் இன்லைன் வியூ யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ரோ அண்ட் ஒரு காலம் வந்து ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா அந்த சப் டோட்டல் கிராண்ட் டோட்டல் ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் மேனுவலாக வந்துட்டு ஒவ்வொரு காலமாக நான் வந்துட்டு சம் பண்ணி ப்ளஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் வந்து நான் இதை இதே கொரியை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் நேமில் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரோ வரணும் இல்லையா. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நான் வச்சுக்க போகிறது வந்து டோட்டல்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நேமில் எனக்கு வரக்கூடிய புது ரோக்கு வந்து டோட்டல்னு வேல்யூ வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து கொடுக்கக்கூடியது இந்த ஜான், ஃபெப், மார்ச் இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு சம் ஆஃப் வேல்யூ வேணும். ஓகே, சப் டோட்டல் வேணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம்னா சம் ஆஃப், ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த காலம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ ஜான் 23. ஸோ எல்லா காலமே வந்துட்டு இப்போதைக்கு நான் 3 காலம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 3 காலமையும் நான் வந்து சம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு எனக்கு இந்த டேபிள் ரிசல்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு இதுலேருந்து வரக்கூடாது ஒரே ஒரு ரோ தான் வரும், ஏன்னா எல்லாத்தையும் நான் சம் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்படியே வந்து நான் கம்பைன் பண்ண போகிறேன். இந்த இதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டையும் ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டையும் கம்பைன் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு வந்து நான் செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூனியன் ஆல் யூஸ் பண்ணி நான் வந்து இது என்ன பண்ணுறேன்னா கம்பைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சப் டோட்டல் எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த கொரியை ரிப்பீட் பண்ணியிருக்கேன், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஒரு வாட்டி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்துட்டு இதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஸோ நான் வந்துட்டு இந்த கொரியை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு இது வந்து தனி ஒரு டேபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த CT2ன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். CT2 ஆஸ் இது அப்படியே நான் வந்து இதில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ரிசல்ட்டை. ஓகே, இது நான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறன்றதுனால இதுக்கு தனியாக வந்துட்டு நான் இதுக்கு ஒரு நேம் வச்சு இந்த டேட்டா எல்லாத்தையும் அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதில் செலக்ட் மட்டும் பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிடியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு ஓவரால் டேட்டா இருக்கும். CT2ல் வந்து நமக்கு பிவோட் பண்ணி வச்சுருக்க அந்த டேட்டா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபுல் டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இப்போ இதை வந்து இங்கே நான் வந்து அப்படியே யூனியன் கொடுத்துட்டு, ஸோ இப்போ இதில் எனக்கு ஆல்ரெடி நான் இந்த டேபிள்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஆல்ரெடி நம்ம பிவோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டேரெக்டாக இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு CT2னே கொடுத்துக்கலாம். CT2 இப்படி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். ஓகே,
ஸோ இதை நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம வித் கிளாஸில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம ரிப்பீட் சேம் கொரியவே நம்ம திரும்ப யூஸ் பண்ண தேவை. ஓகே, அதுக்கு நம்ம இன்னொரு நேம் வச்சுட்டு அது திரும்ப நம்ம ரிப்பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து வித் கிளாஸ் மூலயமா அதை எழுதியிருக்கேன். ஓகே, இது சப்கொரியல் எழுதுனா நம்ம திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வித் கிளாஸ் பற்றி நான் டீட்டெயிலாக வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எனக்கு நெக்ஸ்ட் இன்னொரு காலம் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு எல்லா காலமும் தேவை. அது போக எனக்கு இந்த 3 காலமையும் ஆட் பண்ணி அதனோட டோட்டல் வேல்யூ என்னவோ அது தேவை. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஜான், ஃபெப், மார்ச் இது ரெண்டுத்தையும் வந்து நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஜான் 23 ப்ளஸ் ஃபெப் 23 ப்ளஸ் மார்ச் 23. ஸோ இதை வந்து நான் டோட்டல்னு சொல்லிட்டு லேஸ் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் 3த்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ நான் கண்டிப்பாக இங்கே கொடுக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு இப்போதைக்கு நான் வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, 0ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா சார் இந்த இடத்துல வந்து நான் இங்கே சிடின்னு கொடுத்துட்டேன். CT2 இது. ஸோ இந்த டேபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நியூ காலம் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதனுடைய டோட்டல் வேல்யூ எல்லாமே நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து கிராண்ட் டோட்டல் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல இதில் சேம் இந்த 3 வேல்யூ நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதனுடைய அதான் இந்த 3 வேல்யூ நம்ம இதுக்கு சப் டோட்டலாக இருக்குது. இதனுடைய ஜானில் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது, மார்ச்சில் எவ்வளோ இருக்குது, ஃபெப்ரில் எவ்வளோ இருக்குன்றது இருக்குது. இது ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். இங்கே எல்லாத்தையும் நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். இந்த கமாவை தூக்கிட்டு ப்ளஸ் பண்ணால் நான் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் இருக்குன்ற அந்த கிராண்ட் டோட்டல் கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து சப் டோட்டல் கிராண்ட் டோட்டல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூ காலம் நியூ ரோஸ் வந்து எக்ஸ்ட்ரா அந்த டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் சம் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது இன்னும் எப்படி சிம்பிளிஃபைடாக எழுதலாம்னா நமக்கு ஆர்கல்லே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் பை கிளாஸில் வந்துட்டு ரோல் அப் அண்ட் கியூப்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்குது. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பேசிக்காக இந்த ரோல் அப் அண்ட் கியூப் வந்துட்டு சப் டோட்டல் ஃபைன் பண்ணுறது, சப் டோட்டல் கிராண்ட் டோட்டல் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுத முடியும். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதுறதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த கொரியை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வித் கிளாஸ் மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதை எப்படி நம்ம இந்த கோடை எப்படி நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் இந்த CTE டேபிளை மட்டும் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் CTE. ஸோ அதனோட சம் ஆஃப் வேல்யூ எடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு நான் வந்து ரோல் அப் இல்லை கியூப் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்துட்டு கிராண்ட் டோட்டல் அண்ட் சப் டோட்டல் ரெண்டுமே வேணுன்றதுனால நான் வந்து இதில் ஸோ இதுக்கு வந்து நான் கியூப் யூஸ் பண்ண போகிறேன். கியூப் ரோல் அப் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பை கிளாஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் குரூப் பை கொடுத்துக்கிறேன். ஸோ குரூப் பை ஸோ எனக்கு வந்து இதில் சம் ஆஃப் ப்ரைஸ் இந்த டோட்டல் சம் ஆஃப் வேல்யூ தான் வேணும். அதனால் நான் வந்து இங்கே சம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ப்ரைஸ் காலமை சம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 காலமுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பல்சரி வந்து குரூப் பை கிளாஸில் கொடுக்கணும். ஏன்னா அதில் நான் வந்து எந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ 2 காலமும் பேஸ் பண்ணி குரூப் பண்ணோம். ஸோ இப்போ இதில் எனக்கு வந்து கிராண்ட் டோட்டல் சப் டோட்டல் ஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நான் கியூப் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, குரூப் பை கிளாஸில் கியூப் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ண அப்படின்னா இது நம்ம ஸோ சப் டோட்டல் அண்ட் கிராண்ட் டோட்டல் வந்து இது ஃபைன் பண்ணி தரும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ஒரு அவுட்புட் தந்திருக்கு. ஸோ இதை நான் ஆர்டர் பண்ணேன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்டர் பை ஸோ காலம் 1 பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் நேமை பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ இந்த கியூப் ரோலை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக இப்போ இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக இதில் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ பேசிக்காக அது வந்து கிராண்ட் டோட்டல் சப் டோட்டல் ஃபைன் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜீன் வந்துட்டு எனக்கு இருக்குது. அது என்னென்ன டேட்டில் என்னென்ன மந்தில் சேல்ஸ் ஆகிருக்குன்ற அந்த டீட்டெயில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஜீன் அப்புறம் இங்கே வந்து நல் வேல்யூ வந்துருக்கு சேல்ஸ் டேட்டில். ஸோ இப்போ இது என்னென்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சப் டோட்டல் ஜீன் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் லேப்டாப் எனக்கு டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, டிஷர்ட்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்றதெல்லாம் இங்கே வந்துட்டு எனக்கு இருக்குது. ஸோ இங்கே ப்ராடக்ட் நேம்ஸில் நல் வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஜீன், டிஷர்ட், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன் இது எல்லாமே வந்துட்டு ஏப்ரலில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த வேல்யூவை எடுத்து எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே 2 காலமே நல்ல இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராண்ட் டோட்டல். ஓகே, ஸோ ஓவராலாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்ட்டு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கியூப் வந்து இந்த வேலையை நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக 3 காலம் தான் நான் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கேன். 3 காலமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக சம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதை ப்ளஸ் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம அதில் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக எழுதின கோடில். ஸோ இப்போ இந்த விஷயத்த எல்லா மந்த்ஸுமே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா கோடு எடுக்கும் இல்லையா நம்ம மேனுவலாக இந்த மாதிரி எழுதும் போது. ஸோ இப்போ அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கியூப்ன்றது வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ எத்தனை காலமாக இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிராண்ட் டோட்டல் சப் டோட்டல் ஃபைன் பண்ணி தருது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஓகே இதுதான் இப்போதைக்கு என்னுடைய பேஸ் கொரி. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் அதை பிவோட் பண்ண போகிறேன். ஓகே, பிவோட்டில் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்துட்டு CT2 கொடுத்துட்டு
நான் வந்து கம்மா கொடுத்துக்கிறேன். அதில் CT2 கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரோ வந்திருக்கு. ஸோ இந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நல் வந்தது இல்லையா ப்ராடக்ட்டில். ஸோ அதை வந்து அதனோட டோட்டல் சம் என்னென்னு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு மந்த்லேயும் எனக்கு அந்த சப் டோட்டல் என்னன்றதை கொடுத்துருக்கு. இந்த மந்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஸோ இந்த மந்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த மந்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்றதை அதை ஆல்ரெடி எடுத்துருச்சு. இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு காலம் நம்ம வந்து ஆட் பண்ணணும், அதை ஆட் பண்ணலை இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஏன்னா நம்ம வந்து இந்த வேல்யூ லிஸ்ட்டில் அதை ஆட் பண்ணல. ஸோ நல் இருந்துச்சு டிஃபால்ட்டாக. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணலான்னா இப்போ இந்த சிட்டி ஃபஸ்ட்டு டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிளில் ஸோ இதில் இருக்கக்கூடியதில் வந்து எனக்கு நல்லுன்றது எல்லாத்தையும் நான் வந்து டோட்டல்னு சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அந்த காலமே நான் வந்துட்டு இதில் எனக்கு டோட்டல்ன்றது தான் வரணும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே NVL யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அதை டோட்டல்னு சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்ல போகிறேன். ஸோ டோட்டல் ஸோ எங்கேயுமே வந்துட்டு நான் நல்லா இருந்துச்சுன்னா அது டோட்டல்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் டேட்டுன்ற இந்த காலம்லேயும் ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு எங்கெல்லாம் நல்ல இருக்கோ அது எல்லாமே எனக்கு டோட்டல்னு மாறிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம நல்லா வந்து நம்ம டோட்டல் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ CT2 டேபிளை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன், பிவோட் பண்ணதை. ஸோ பிவோட் பண்ணதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இங்கே நல்லுக்கு பதிலாக டோட்டல் வந்திருக்கு. ஓகே, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா காலம் வரணும் இல்லையா, அதை வந்து நான் இங்கே வந்துட்டு டோட்டல்ன்ற இந்த காலம் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். டோட்டல் ஸோ மென்ஷன் பண்ணிட்டாலே எனக்கு வந்துட்டு ஸோ அந்த டேட்டா வந்து எனக்கு ஆட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சப்டோட்டல் கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம அலைஸ் நேம் வந்து வேணா செட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் நேம்னு அலைஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ப்ராடக்ட் நேம் ஸோ கொடுத்தோம்னா ஏன்னா இங்கே NVL யூஸ் பண்ணியிருக்கிறது அதில் காட்டுது. ஓகே, இப்போ டோட்டலுக்குமே வந்துட்டு நான் அதில் சிங்கிள் கோட்ஸ் வருது, அது வேணும்னா நான் வந்து டோட்டல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக நீட்டாக வந்து ப்ராப்பராக அந்த கிராண்ட் டோட்டல் சப் டோட்டல் ஃபைன் பண்ணி தந்திருக்கு. ஓகே, இதில் வந்து கவனிச்சிங்கன்னா இப்போ நமக்கு ரிசல்ட் வந்து தப்பாக வருது. ஓகே, ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காலமில் வரக்கூடிய டேட்டா தப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரக்கூடிய சப் டோட்டல் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வருது. ஆக்சுவலாக இதில் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ இந்த ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 3 காலம்ஸ் ஆட் பண்ணோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாக வந்து 4150 தான் வருது. ஸோ இங்கே தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது. ஓகே, இது ஏன் இப்படி வருது அப்படின்னா எனக்கு வந்து அந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓவராலாக எல்லா டேட்டாவையும் எடுத்து தான் அதை க்யூப் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தப்பான அமௌண்ட் வந்து வருது இந்த காலமாக வரும்போது. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நான் இங்கே என்னென்ன காலம் மட்டும் எனக்கு தேவைன்றது நான் ஏன்னா ஜான் ஃபெப் இந்த 3 வேல்யூவோட டோட்டல் சம் ஆஃப் வேல்யூ தான் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கே ஃபில்டர் பண்ணணும் வேறில். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு மந்த் வந்து நான் இந்த 3 மந்த்ஸை மட்டும் பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ மந்த் வந்து எனக்கு ஸோ ஜான் ஃபெப் மார்ச் இந்த 3 இருக்கணும். ஓகே, அது 3 நான் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது 3 நான் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஜான் மந்த் ஃபெப்புக்கான டோட்டல் மட்டும் தான் நமக்கு இது கால்குலேட் பண்ணி தரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நமக்கு கியூப் யூஸ் பண்ணுறதுனால இது எவ்வளோ இன்னும் சிம்பிளிஃபைடாக அதை எழுதிருக்கோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸோ மேனுவலாக நம்ம கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் ரோஸ் அண்ட் காலம்ஸு சப் டோட்டல் கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதை கியூப் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் சிம்பிளிஃபைடாக முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுவே நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ இதில் எப்படி நான் டைனமிக்காக வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறது இந்த பிவோட்டில். ஸோ ஜான் ஃபெப் மார்ச்ன்றது எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து எனக்கு டைனமிக்காக வந்துட்டு எனக்கு இதில் பாஸ் பண்ணணும். ஓகே, அதை எப்படி நான் பாஸ் பண்ணுறது. ஸோ இப்போ எனக்கு எல்லாம் இந்த காலமில் இப்போ சேல்ஸ் டேட்டில் என்னென்ன டோட்டலாக எனக்கு ஜான் மந்த் ஃபெப் என்னென்ன இருக்கோ அந்த எல்லா மந்த்தையுமே எனக்கு எடுத்துக்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது டைனமிக்காக மாற்றுறதுக்கு நமக்கு வந்துட்டு டேரெக்டாக நம்ம இங்கே சப்கொரி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சப்கொரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஆகும்னா ஒரு எரர் தான் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சேல்ஸ் டேட் டேரெக்டாக எடுக்கிறேன். சேல்ஸ் டேட் ஃப்ரம் சேல்ஸ். ஸோ 2 யூஸ் பண்ணி எனக்கு ஸோ மந்த் அண்ட் இயரை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குல்லையா, அதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி யூனிக் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டேரெக்டாக வந்து நான் இந்த சப்கொரி வந்து நான் இப்போ ஒரு கொரி எழுதியிருக்கேன். இதை வந்து டேரெக்டாக என்னால் இங்கே பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் டேரெக்டாக பாஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம சில வேஸில் வந்து கொடுக்கலாம். ஒன்று XML டேட்டாவாக வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிவோட் XML யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சப்கொரி அப்படியே டேரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதை மென்ஷன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மென்ஷன் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து டேரெக்டாக சப்போர்ட் பண்ணாது. ஓகே, சப்கொரி ஒன்று வந்து நம்ம பிவோட் XML யூஸ் பண்ணலாம். பிவோட் XML வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஜீனில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, லேப்டாப்பில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்றது வரும். பட் ஆனால் இது XML டேட்டாவாக வரும். அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு XML டாக்குமெண்ட்டாக வந்திருக்கு. ஓகே, இதுலேருந்து நான் ஒரே ஒரு ரோ மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி அதனோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றதை நம்ம ஃபார்மேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துருக்கு. ஸோ நான் வந்து XML ஃபார்மேட்டர் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த அன்அலைன்டாக இருக்கிறத வந்து எனக்கு
அது ஃபார்மேட் பண்ணி நமக்கு கொஞ்சம் ரீடபுளாக கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இந்த டேட்டாவை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மேட் பண்ண டேட்டாவை ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய சேல்ஸ் டேட், ஸோ அது வந்து என்ன காலம், அப்புறம் வந்து அதனோட வேல்யூ, ஸோ அப்புறம் காலம், அப்புறம் அதனோட வேல்யூ. ஸோ ஏப்ரல் ஆகஸ்ட் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட் இல்லை, அந்த ப்ரைஸ் அமௌண்ட் வரல. ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து அங்கே ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஃபெப்பில் இருக்கும், ஜானில் இருக்கும், மார்ச்சில் இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய எதுவுமே நான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த பேஸ் கொரியில். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரிசல்ட் வரல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த ஃபில்ட்ரு ஆப்ஷன் நான் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ரிசல்ட்லாம் வந்திருக்கும். ஓகே, இது நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் நான் காப்பி பண்ணிவிட்டு டேட்டாவை ஃபார்மேட் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்துட்டு இப்போ இதில் ஃபார்மேட்டட் டேட்டாவை காப்பி பண்ணி நான் இந்த சப்ளைமில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஜான், ஃபெப் மந்த் எல்லா மந்த்லேயுமே இருக்கக்கூடிய அதனோட சம் ஆஃப் வேல்யூ என்னன்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்று வந்து நீங்கள் இதில் சப்கொரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பிவோட் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வேலை வந்து நம்ம வந்து டைனமிக் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம டைனமிக்காக வந்து வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ டைனமிக் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு PLSQL பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது அப்படி நான் டைனமிக்காக அந்த கொரியை வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வேல்யூஸ் வந்து நான் டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நான் டைனமிக்காக வந்து வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு குறி எழுதணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த குறி எழுதணும். ஸோ இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா வேல்யூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்துட்டு நம்ம எப்படி வேல்யூ பாஸ் பண்ணுமோ அந்த ஃபார்மேட்டடில் நான் கொடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்படி வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தோன்னா ஜான் கொடுத்துருக்கோம், அதை வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு அலைஸ் நேம் வச்சுருக்கோம், அலைஸ் நேம் என்ன வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் நான் மாற்றணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதை நான் டிஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே நான் வந்துட்டு ஒரு இன்லைன் வியூவில் கொடுத்துக்கிறேன். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸோ இந்த குறி அப்படியே ஒரு இன்லைன் வியூவில் கொடுத்துட்டு ஸோ இதுக்கு வந்து நான் இப்போதைக்கு சும்மா சாம்பிளாக ஒரு அலைஸ் நேம் வைக்கிறேன், சேல்ஸ் டேட்டுன்ட்டு. ஸோ இந்த சேல்ஸ் டேட்டை நான் வந்து இந்த டேபிளில் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேல் டேட். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு சேல் டேட்னு இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா இப்போ வந்துட்டு நான் அதில் சிங்கிள் கோட்ஸ் ஃப்ரண்ட்லேயும் எண்ட்லேயும் வந்து நான் அதை கன்கேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா சிங்கிள் கோட்ஸ் வந்து இதில் கன்கேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் கன்கேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுமாதிரி வந்து நான் பேக்லேயே வந்து கன்கேட் பண்ணணும். ஸோ சிங்கிள் கோட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நான் கன்கேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் வந்து நம்ம அலைஸ் நேமும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அலைஸ் நேம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதை சேல் டேட்டில் ஸோ சேல் டேட்டில் இருக்கிறத நான் வந்து இதில் ஐஃபன் இருக்குது, அதை வந்து நான் வந்துட்டு அண்டர்ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் எனக்கு சேல் டேட்டில் ஸோ ஐஃபனை வந்துட்டு எனக்கு அண்டர்ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து அலைஸ் நேம் வந்து செட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதில் எல்லாத்துலேயும் வந்து நான் அதை கம்மா வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இதெல்லாமே எனக்கு தனித்தனி ரோஸாக இருக்குது, இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரே ரோவாக கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமா பேஸ் பண்ணி நான் அதை செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ கமா கொடுத்துட்டு ஸோ இதை வந்து நான் அதை செப்பரேட் பண்ணி நான் ஒரே ரோவாக எடுத்துக்கிறேன். ஓகே, கமா பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜான் அப்புறம் அதனோட அலைஸ் நேம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி கன்கேட் ஆகி ஒன்றாவே வருது. ஓகே, இந்த அலைஸ் நேம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக நான் அதனுடைய வேல்யூஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த சேல்ஸ் டேபிளில் இருந்து அந்த சேல்ஸ் டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் நான் வந்து டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணி இதை வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஃபஸ்ட் டைனமிக்காக ஒரு கொரி எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன்னா அதை வந்து அப்படியே பிளாக்ல எழுதுறேன். ஸோ டிக்ளேர், ஸோ பிகின், அப்புறம் வந்து எண்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த காலம்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்துட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுவேனே இந்த வேல்யூஸ் எனக்கு தருது, இது வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் பிவோட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து வேர்கார் 2 கொடுத்துட்டு இதனுடைய சைஸ் வந்து 1000 கொடுத்துக்கிறேன். இந்த கொரி அப்படியே நான் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு பிளாக்ல பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நான் அப்படியே டேரெக்டாக அந்த பிவோட் காலம்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு கிளாஸ் யூஸ் பண்ணி அதில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, 2 பிவோட் காலம்ஸ். ஓகே, ஸோ இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதில் எல்லா டேட்டாவும் இப்போ இந்த ரோ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிவோட் காலம்ஸ் என்ற இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ dbms அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன் ஸோ பிவோட் காலம்ஸ். ஓகே, இதை வந்து நான் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த வேரியபிளில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேட்டா எல்லாமே நமக்கு டைனமிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ காலம் நேம் அப்புறம் அதுக்கான அலைஸ் நேம் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ லிஸ்ட் எல்லாமே நம்ம வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியாச்சு. இந்த வேல்யூஸ் எப்படி நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொரியை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த SQL கொரி அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ SQL கொரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வேர்கார்
2 கொடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் வந்து ஒரு 2000 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேரியபிளில் வந்து நான் இந்த கொரியை வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, SQL query இந்த வேரியபிளில். ஸோ இதை வந்து நான் டேரெக்டாக அதில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொரியில் வந்து நிறையா சிங்கிள் கோட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை டேரெக்டாக நம்ம வந்து இப்போ சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே இப்படி போட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து சிங்கிள் கோட்ஸ் இருக்குது, அப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்குள்ளேயே திரும்ப நிறையா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து கியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து கியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த டிலிமிட்டராக வந்து ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நீங்கள் பைப்லைன் இல்லை சம்திங் வேறு ஏதாவது கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த டிலிமிட்டர்ஸ் இந்த கியூ ஆப்ரேட்டர் பற்றி தெரியல, இதெல்லாம் பற்றி நான் ஸ்டார்டிங்கில் SQL வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொரி அப்படியே நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த SQL கொரியை காப்பி பண்ண SQL கொரியை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ மாற்ற போகிறோம். ஸோ என்னென்னா, ஸோ நான் வந்து pivot XML யூஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் தான் டேட்டா தேவை. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல SQL சப்கொரி எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதோட நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து நான் அகைன் இன்னொரு கியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த இடத்துல தான் வந்து நான் அந்த வேல்யூ லிஸ்ட்டை வந்து நான் அதில் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த பிவோட் காலம்ஸ்ன்ற இந்த வேரியபிளில் வந்து நமக்கு தேவை நம்ம ஜெனரேட் பண்ணி வச்சிருக்க எல்லா வேல்யூஸும் அங்கே இருக்குது. ஸோ இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இதோட கன்கேட் பண்ணிட்டு இந்த ஃபுல் கொரியை வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த கொரி நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் ஜஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து இந்த கொரி டேரெக்டாக அந்த இடத்துல அந்த வேல்யூஸ் எல்லாம் அதில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ DBMS யூஸ் பண்ணி SQL கொரியில் வந்துட்டு ஸோ நான் டேரெக்டாக அதில் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு ரன் பண்ண அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அந்த வேல்யூஸ் எல்லாமே இதில் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டைனமிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த காலமில் இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு எடுத்து அதில் கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ டைனமிக்காக இப்போ நம்ம கொரி வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி நான் அவுட்புட் பார்க்குறது, ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் எப்படி பார்க்கலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போனால் இது வந்து இந்த கொரியை வந்து நான் ரெஃப்கர்சர் மூலயமா வந்து நான் ஓப்பன் பண்ணி அதனோட அவுட்புட் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த எக்ஸிக்யூட் இமிடியேட்ன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த டைனமிக் SQL வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அதனோட அவுட்புட் காட்டுறேன். ஓகே, 2 வேலை காட்டுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் நான் ரெஃப்கர்சர் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ரெஃப்கர்சர் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கர்சர்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து sysref கர்சர் ஒரு கர்சர் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டைனமிக்காக கிரியேட் பண்ண இந்த SQL கொரியை வந்து நம்ம அதில் ஓப்பன் பண்ணலாம் கர்சர் மூலமா. ஸோ ஓப்பன் ஸோ கர்சர் ஸோ இந்த கர்சரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபார் இந்த கொரியை எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். ஓகே, SQL கொரியை நம்ம வந்து டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த கொரியை எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த கர்சரை ஓப்பன் பண்ணிட்டு நான் அந்த கொரியை கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது ஓகே, இப்போ இதில் வந்து எரர் த்ரோ பண்ணது இல்லை. நான் வந்து இந்த பரந்தசிஸ் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குன்ட்டு நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அகைன் நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இது கரெக்டாக வந்து நமக்கு இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால தான் நமக்கு எந்த எரரும் வரல. ஓகே, இப்போ நான் இந்த கொரியை இந்த கர்சர் மூலிமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் செட் எப்படி நான் பார்க்குறது. ஸோ இது டேரெக்டாக நம்ம வந்து இந்த கர்சர் வேரியபிளை வந்து நம்ம DBMS அவுட்புட்டில் போட்டு நம்ம அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம DBMS SQLன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதில் வந்து டேரெக்டாக நம்ம அந்த கர்சர் வேரியபிளை பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டா செட்டை நீங்கள் அப்படியே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அந்த டோட்டல் காலம் வந்து நமக்கு வரல இல்லையா. ஸோ அதை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம இந்த இடத்துல காலம்ஸ் அந்த மந்த் வைஸில் இருக்க காலம்ஸ் எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டோட்டல் இந்த காலமையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம அதை கியூப் யூஸ் பண்ணி நம்ம அதை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, நல்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கோம் டோட்டலாக. ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம வந்து இங்கே அதை பாஸ் பண்ணிக்கலாம் டோட்டல். ஓகே, பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் அதை இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கமா கொடுக்கல. ஓகே, ஸோ கமாவும் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அது அந்த காலமோட எக்ஸ்ட்ரா கமா ஆட் பண்ணி தான் நம்ம இந்த காலம் ஆட் பண்ணணும் இந்த வேல்யூவை. ஸோ அது கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டோட்டல் காலமும் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் அதனுடைய டோட்டல் சம் ஆஃப் வேல்யூ என்ன, கிராண்ட் டோட்டல் என்ன, சப் டோட்டல் என்னன்றதெல்லாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதனுடைய ரிசல்ட் செட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபார்மேட்லேயே எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணணும் வேல்யூ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று கர்சர் யூஸ் பண்ணி பண்ணலாம், டைனமிக் SQL யூஸ் பண்ணி. ஸோ இப்போ கர்சர் இல்லாமல் ஓகே இப்போ இது வந்து எனக்கு ஸ்கிரிப்டில் தான் எனக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் அவுட்புட்டில் தான் எனக்கு இந்த டீட்டெயில் வருது. ஸோ இப்படி இல்லைனா இப்போ எனக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இப்போ எனக்கு இது வந்து ஒரு டேபிளாக தான் வேணும் அப்படின்னா ஸோ டேபிளாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதுக்கு வந்துட்டு நான் இங்கே ஸோ இந்த கொரீஸை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நான் ஸோ இந்த கொரியை அப்படியே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிளாக வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் டேபிள் நேம் வந்து நான் அதில் வந்து பிவோட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஆஸ் கீவேர்ட் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இந்த கொரி இருக்கு இல்லையா, இந்த கொரியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன் இந்த நேமில். ஸோ இது அப்படியே நான் வந்து கன்கேட் பண்ணிக்கிறேன் SQL கொரியை. ஸோ SQL கொரியில் எனக்கு இந்த டேட்டா இருக்குது. இதை வந்து நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இது வந்து எனக்கு ஒரு கொரியை ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த கொரியை ஸோ நான் கிரியேட் டேபிள் நேம் கொடுத்துட்டு ஒரு SQL செலக்ட் கொரியை கொடுக்க போது அதில் இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே வந்து நமக்கு
பிவோட் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த டேட் எல்லாமே அதில் வந்து நமக்கு ரைட் ஆகி வந்துடும். ஸோ இதை வந்து இப்போ ஓகே இப்போ நான் கொரி ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைனமிக்காக ஜென்ரேட் பண்ண இந்த கொரியை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது PLSQL மூலியமாக எக்ஸிக்யூட் இமீடியட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த SQL கொரியை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேபிளை வந்து ஓப்பன் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பிவோட் டேபிள். ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டேபிளாக க்ரியேட் ஆகி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இன்னொரு வேலை இது மாதிரி எழுதலாம். இதில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நான் வந்து இந்த கொரியை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். என்னென்னா ஆல்ரெடி வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இப்போது இந்த டேபிள் வந்து ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த டேபிள் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கலாம். ஸோ அது டேபிள் இருக்கா இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ நான் யூசர் _ டேபிள் டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கிறேன் டேட்டா டிக்ஷனரியில். ஸோ இதில் வந்து நம்ம டேபிள் நேம் காலமில் ஸோ எனக்கு வந்து பிவோட் டேபிள்ன்ற இந்த டேபிள் நான் செலக்ட் பண்ணி அந்த ரோ மட்டும் நான் ஃபெச் பண்ணுறேன். ஸோ இந்த ரோ மட்டும் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே இப்போ எனக்கு இதில் பிவோட் டேபிள்ன்ற டேபிள் இருக்கிறனால தான் எனக்கு இந்த ரோ வருது. ஓகே, நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கவுண்ட் எத்தனை ரோ இருக்குன்றதை கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ரோ தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து பர்டிகுலராக இந்த பிவோட் டேபிள்ன்ற இந்த டேபிளை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து 1 வருது அப்படின்னா 1 ரோ வருது அப்படின்னா அப்போ அந்த டேபிள் எக்ஸிஸ்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா அதை ட்ராப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து லாஜிக் எழுத போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செக் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இதில் வந்து நான் நம்பர் டேட்டா டைப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் நம்பர் டேட்டா டைப் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த கொரியை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து வரக்கூடிய ஒன்று டேபிள் இருந்துச்சுன்னா எனக்கு 1 வரும், இல்லை அப்படின்னா 0 வரும். ஓகே, ஸோ அந்த வரக்கூடிய வேல்யூ வந்து நான் இந்த செக் டேபிள்ன்ற இந்த வேரியபிளை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். இஃப் செக் டேபிளில் எனக்கு ஈக்குவல் 1 இருந்துச்சுன்னா தென் அப்போ ஆல்ரெடி டேபிள் எக்ஸிஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ மட்டும் எனக்கு வந்து இந்த டேபிளை வந்து ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்ல போகிறேன். ஸோ ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ராப் கொரி எழுதுறேன். ஸோ ட்ராப் டேபிள் நேம் வந்து பிவோட் டேபிள். ஓகே, ஸோ இந்த கொரியை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு வந்து நான் எக்ஸிக்யூட் இமிடியேட் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் அந்த கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு வேளை ஆல்ரெடி இந்த டேபிள் எக்ஸிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டேபிளை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு திரும்ப வந்து புதுசாக க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ நான் திரும்ப அந்த டேபிளை ஓப்பன் பண்ணால் எனக்கு ரிசல்ட் வரும். திரும்ப இந்த கொரியை நான் ரன் பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா அதை ட்ராப் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து புதுசாக க்ரியேட் பண்ணும். ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி டைனமிக்காக வந்து எப்படி வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்று டைனமிக் SQL யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லாட்டி நம்ம பிவோட் XML யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன வேன்றது நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ உங்களுக்கு பிவோட் பற்றின ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும், இதை பற்றி நான் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எந்த இடத்துல டவுட் இருக்குன்றது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடும்போது அதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். வீடியோவில் நம்ம வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.